தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜயோட அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தாங்க ரசவாதி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல ஒன்று பத்தி சொல்லணும்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அந்த ஊரில் அவர் தான் வந்து சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எதர்ச்சியாக வந்து நம்ம தானி அவர்களும் மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது. ஸோ அந்த காதல் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு போலீஸ்காரன் வந்து இவங்களுடைய காதலை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன ஒரு பிரச்சனை, அவருடைய வாழ்க்கையில் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து கால் அடிப்பட்டு இழுத்து இதுதாங்க நடக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த லவ் என்னாச்சு, அதுக்கப்புறம் நம்ம தானி அவர்கள் கூட சேர்ந்தாரா இல்லையா, ஸோ இந்த மாதிரி கதைகளோட போலீஸ் ஒரு இடைஞ்சல் குறித்து ஸோ தானியாவையும் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களையும் பிரிக்க முயற்சி பண்ணாரு. அவர் நினைச்ச மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சாரா, ஸோ இவர் எதுக்காக இவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கதையோட இந்த படம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொன்னால் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு கிராமத்தில் சித்த வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஊரில் யாருக்காவது என்ன பிரச்சனை நம்ம ஹீரோவே கூட போய் பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. மெடிசன் அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தாண்டி சித்த வைத்தியத்து மூலியமாகவே நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு வந்து ஒரு சில இடங்களில் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இதில் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து தானி அவர்களை லவ் பண்ணுறதே செம்ம சீனுங்க. அது ஒரு ஸ்பாட்டில் வந்து வந்துச்சு பாருங்க அந்த லவ். ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு இழுன்னு அந்த லவ் இழுக்காமல் டக்குன்னு வந்து அந்த லவ் கொடுத்தது நல்லா இருந்துச்சா இல்லை கிரிஞ்சா இருந்துச்சா தான் எனக்கே தெரியல. ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தானி அவர்கள் துரத்தி நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் லவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் துரத்தி தானி அவர்களை லவ் பண்ணுறோம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது அப்போதாங்க ஒரு என்ட்ரி, வேறு யாரும் இல்லை, ஒரு த்ரில்லான போலீஸ் வந்து என்ட்ரி கொடுத்து இவங்க லவ்வும் வந்து பிரிச்சு ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த விதத்தில் இவங்க லவ் பிரிக்க முடிஞ்சதா இல்லையான்னு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த கொண்டு போன ட்ராவலிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி செகண்ட் ஹாஃபில் போனீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களே ஃபர்ஸ்ட்டாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி மதுரையில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ அவர் படித்த அந்த காலத்தில் அவர் லவ் பண்ண அந்த பொண்ணுக்கும் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கும் என்ன நடந்தது, ஸோ அவங்களை விட்டு வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து செகண்ட் ஹாஃபில் தான் காட்டினாங்க. ஸோ அந்த ட்ராவலிங்கும் நல்லாவே இருந்துச்சு. நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கும் அவங்களுக்கும் அந்த விஷயங்கள், அந்த லவ் போர்ஷன் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் இதில் வந்து ரக்கடாக காட்டாமல் சாக்லேட் பாயாக காட்டுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும்போது தான் அந்த விஷயம் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயும் போல் தாடியுமா ரக்கடாக தான் இருந்தார். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சாக்லேட் பாய் மாதிரி இருந்தார் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள். ஸோ இப்படி அவருடைய காதல் கதை போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த கௌஷிக் வந்து என்ன பண்ணுன்ற மாதிரி போலீஸ் வந்து அந்த காரில் கெடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஸோ இவருக்கும் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கும் என்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அந்த ட்ராவலிங் கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸு ஏற்றுக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு க்ரைமோ இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் முழுக்க ஒரு லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் காஸ்டியூம் க்ரோ பற்றி சொல்லணும்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் தானி அவர்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து போர்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய இன்டர்வியூவும் சரி, அந்த படம் ஃபுல்லாகவே அவங்க ட்ராவல் ஆகிற சீன்ஸும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேஷ்மா அவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்க வர போர்ஷன் எல்லாமே செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. அவங்களோட அந்த சுட்டித்தனம், அந்த வாழ்த்தனம் இதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்துனாங்க செகண்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் இவங்க கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுடைய அந்த எமோஷனை கொண்டு வந்து எல்லாருமே ஃபீல் பண்ண வைக்கிற அந்த போர்ஷன்லையும் இவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லாவே கொடுத்துறாங்க. ஸோ இவங்க இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் இவங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் வைஸ் சரி பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. முக்கியமாக இந்த படத்தில் வில்லனாக வந்திருக்க அந்த போலீஸோட அந்த ஆட்டிடியூட் இருக்குது பாருங்க, உண்மையாகவே அது வேறு லெவலுங்க. ஏன்னா ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு சில சம்பவத்தால் அவர் மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பார். ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற சந்தையில் சின்ன பசங்க என்ன பண்ண முடியும். ஸோ அது இவங்க கண்ணு முன்னாடி நடந்ததுனால அவரோட மண்டையில் வந்து இன்ன வரைக்கும் அவங்களோட சண்டை தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ராவலிங்கில் பயங்கர டிஸ்டர்பன்ஸோட ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணார். ஸோ இப்படி இருக்கும் போது அந்த குழப்பத்திலே தாங்க இவர் சுற்றிட்டு இருப்பார். ஸோ அதனாலே இவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வர செய்யும். ஸோ இப்படி தான் இவரோட கேரக்டர்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அதில் ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் சாந்தகுமார் அவர்களை பற்றி சொன்ன இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படத்தோட ஸ்டோரி கொண்டு போன விதமும் சரி, இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சுங்க. ஒரு படத்துக்கு என்ன தேவை, அந்த ஒரு கதையை எழுதணும்னா அந்த மக்கள் பார்த்து ரசிக்கணும். ஸோ அந்த மாதிரியான கதையை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இல்லாமல் அவர் வந்து இந்த ரொமான்டிக் எமோஷன்ஸ் இதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அடுத்த படம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாரா இல்லை வேறு மாதிரி பண்ண போகிறாரான்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சூஸ் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து பண்ண விதம் எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவாக இருந்தது.
இந்த படத்துக்கு டிஓபி, கேமரா ஒர்க்கிங், எடிட்டிங் இது எல்லாமே இந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் டிஓபி ஒர்க்கு, எடிட்டிங்கு, அப்புறம் மியூசிக் இதெல்லாமே வந்து பக்காவாக இந்த படத்துக்கு செட் ஆயிருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்து இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் பார்க்க கிளம்புறீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவில் வந்து சொல்லுங்கள் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்க்குற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.